பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாலை சென்னையில் பனகல் பார்க்கிலிருந்து 6 மணியிலிருந்து 7 மணி வரை வாகன பேரணி செல்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தொடர்பான தகவல்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், அந்த பகுதியில் என்னென்ன திட்டமிடப்பட்டிருக்கிறது? போக்குவரத்து எப்படி மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது? நாளை பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து வாகனத்தில் ஒரு பேரணியாக சென்று வாக்கு சேகரிக்க உள்ளார். குறிப்பாக பாண்டி பஜார் தியாகராஜ சாலையில் ஏறக்குறைய 2 கிலோமீட்டருக்கு இந்த வாகன ஊர்வலமானது நடைபெற இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் இங்கு வாகனத்தில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரிக்க இருக்கிறார். குறிப்பாக இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருவதையொட்டி ஏறக்குறைய சென்னையில் மட்டும் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சென்னை விமான நிலையம் மற்றும் ஆளுநர் மாளிகை, அதே போல ஊர்வலம் நடைபெறக்கூடிய இடங்கள் உள்ளிட்ட 3 இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய சாலைகள் முழுவதுமே தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் பல இடங்களில் வாகன சோதனைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி விமான நிலையத்திலிருந்து கோட்டூர்புரம் வழியாக மூப்பனார் மேம்பாலம், எல் தாமஸ் சாலை வழியாக விஜயராகவ சாலை வழியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வர இருக்கிறார். இந்த சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் அங்கு போக்குவரத்து போலீசார் அதிக அளவில் போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட மக்கள் இந்த தினம் போதை தவிர்க்கும் போக்குவரத்து போலீஸ் தரப்புல பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையில், அதாவது பாண்டி பஜார் வரக்கூடிய இந்த நாயர் சாலை, பிரகாசம் சாலை, இருந்து வரக்கூடிய பிரச்சார சபை சாலைகளில் தினம் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது.